ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். 2 திமோத்தி 4:17. தேற்றும் தெய்வமே, உடைந்து போன உள்ளங்கள், புறக்கணிக்கும் உறவுகள், தனிமைப்படுத்தப்படும் பெரியவர்கள், நோயின் கொடுமையில் அனுதினம் வேதனை அனுபவிப்பவர்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள், பாவத்திலும் பலவீனத்திலும் வீழ்ந்து குற்ற உணர்வோடு வாழ்பவர்கள், பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிப்பவர்கள், இவர்களுக்கு ஒரே ஆதரவு நீர் மட்டுமே. ஆண்டவர் யாருடைய உதவியும் ஒத்துழைப்பும் இன்றி தனிமரமாய் நின்றவர்களுக்கு நான் இருக்கிறேன், தைரியமாயிரு என்று புது பலமும் வலுவும் கொடுக்கிறீர். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அவளை சுற்றிலும் கையில் கற்களோடு கொள்ள வேண்டும் என்ற வெறியோடு சூழ்ந்திருந்த கூட்டம் என் பக்கம் நின்று எனக்கு வலு கொடுப்பவர் யார் என்று பார்த்த பொழுது இயேசு மட்டும் அங்கு இருந்தார். அவள் சார்பாக இருந்தவர் நீரே. நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுத்தீர். இந்த வலுதான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி வாழ வைத்தது. அவளை பரிசுத்தமான பிள்ளையாக மாற்றியது. எங்கள் பலவீனத்தில், உடல் நோயில், மனபாரத்தில், குடும்ப நெருக்கடியில், பொருளாதார கஷ்டங்களில் எங்களுக்கு சோர்ந்து போகாத மனதை எங்களுக்கு தாரும். எங்களை பலப்படுத்துகிற கடவுள் நீர் கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை தந்து வழிநடத்தியருளும் சுவாமி.